தாலி கட்டிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஃபீலிங்ஸ் மாறிடாது. அட் லாஸ்ட் மமிதா பைஜுவும் பிரதீப் ரங்கநாதனுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஹெல்ப்பா இருந்திருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனும் மமிதா பைஜுவை லாஸ்ட் வரைக்கும் வந்து தாங்கி பிடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷனும் கிடையாது, தப்பான ஒரு ஃபீலிங்ஸ் கிடையாது. இட்ஸ் ட்ரூலி அபவுட் த ட்ரூ கேர் தி ஹேவ் அமாங் தெம்செல்ஸ். அண்ட் இதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மூவி வந்தது, ஓகே கண்மணி. கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா அவங்க சேர்ந்து வாழும்போது கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க ரெண்டு பேருக்குமே கிடையாது. ஜஸ்ட் இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா வாழலாம் அப்படின்னு நினைச்சு இருப்பாங்க. அந்த மூவியோட கான்செப்டே யாருக்கும் புரியல. ஸ்டார்டிங் அப்படி இருப்பாங்க, ஆனா கூட இருந்து 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 அதுக்கப்புறம் அது லவ்வா மாறி ரெண்டு பேரும் பேஷன் வேணுமா லவ் வேணுமா அப்படின்னு யோசிக்கும் போது ரெண்டுமே வேணும்னு ஒரு பேராசையான ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவங்களே ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் மேரேஜே பிடிக்காதுன்னு இருந்த ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியா வாழ்வாங்க. ரெண்டு பேரோட கரியரையும் பேஷனையும் சப்போர்ட் பண்ணி ரெண்டு பேரும் ஹாப்பியா வாழ்வாங்க. இதுதான் இந்த மூவியோட எண்டிங். பட் இந்த மூவியை கரெக்டா புரிஞ்சுக்காம ஜஸ்ட் ஓவராலா கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்க, அதுல ரொமான்ஸ் சீக்வன்ஸ் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக எவ்வளவு பேர் வெறுத்திருக்காங்க. அந்த மூவியெல்லாம் நான் பார்க்கவே விடல பல வருஷங்களுக்கு. அதை தாண்டி ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மூவி செம்மையா ட்ரெண்ட் ஆகுது. எல்லாருக்கும் அந்த மூவி பிடிச்சிருக்கு. ஃபியூச்சர்ல நம்ம ஜென்ரேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத முன்னாடியே கணிச்சு ஒரு டைரக்டர் தைரியமா ஒரு படம் எடுத்துக்கும் போது அந்த படத்தை ஃபிளாப் பண்ணி 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை கொண்டாடுறீங்க. தி சேம் அப்ளைஸ் ஹியர். இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தாலி சென்டிமெண்ட், பெஸ்டின்னா தப்பா பாக்குறது, ஒரு பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இல்ல ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ரியலா இருக்குன்னா அவங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி தப்பா பேசுறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பே ஒரு தாலி சத்து தான் இருக்கு அப்படின்ற ஒரு தப்பான ஒரு தாட்ல இருந்து வெளியே வரும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ இந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷனை இப்பவே கணிச்சு மூவி டைரக்டர் சூப்பரா படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தை கிரிட்டிசைஸ் பண்றீங்க. கொஞ்சம் ப்ராடா திங்க் பண்ணுங்க, படமா பாருங்க, அதுல இருக்க நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. அண்ட் I strongly oppose that you blindly criticize a whole generation of Gen Z being characterless. It's not about the generation, it's all about the individual's mindset. So I totally enjoyed this movie. எனக்கு இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா? இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மூவி பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye bye.